Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு 7th term 1ல சயின்ஸில் யூனிட் 3 மேட்டர் அரவுண்டர்ஸ் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒரு இடத்தை வந்து ஆக்குபை பண்ணுது அண்ட் அந்த பொருளுக்கு வந்து மாஸ் நிறை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மேட்டர் பருப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி 6th டேர்மில் வந்து படிச்சுட்டோம். ஸோ அந்த பருப்பொருள் வந்து எதனால் ஆனது, அந்த மேட்ரு வந்து எதனால் ஆனது அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் துகள்களால் ஆனது தான் அந்த மேட்ரு. ஸோ இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அணு. ஸோ இப்போ நம்ம ஆட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டம்னா அணு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பென்சிலோட அந்த முனை இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த லெட் வந்து கிராஃபைட் லெட் தான் வந்து அந்த பென்சிலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபைட் லெட் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா கார்பனால் ஆயிருக்கும். ஸோ அது எலமெண்ட் ஆஃப் கார்பன். ஸோ எலமெண்ட் கால்டு கார்பன் அண்ட் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸஸாக வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட நல்ல வந்து கூர்மையான ஒரு நைஃப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி வந்து சின்ன சின்ன பீஸஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் பண்ணலாம். ஸோ அதை வந்து ரொம்ப சின்ன அளவுக்கு பிரேக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து we will reach a point where we get the smallest constituent of graphite carbon atoms. நமக்கு அணு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கார்பன் ஆட்டம் கிடைக்கும். ஸோ அந்த கார்பன் ஆட்டமை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு கிடைக்கும், அதாவது அதோட பண்புகள் வந்து கிடைக்கும். இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ தனிமத்தின் இந்த மிக சிறிய அந்த யூனிட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த தனிமத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை வந்து வெளிப்படுத்தும். ஸோ எல்லா மேட்ரும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களால் ஆனது தான். ஓகேவா? இந்த சின்ன துகள்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா மேட்லேயும் வந்து ஆட்டம் இருக்கும். அண்ட் எக்ஸாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் வாட்டர், ரைஸ் அண்ட் எவ்ரிதிங் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து எல்லாமே வந்து இந்த அணுக்களால் ஆனது தான். So an atom is a basic unit of matter. ஸோ ஈவன் வித் த பெஸ்ட் ஆஃப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் நம்ம வந்து அந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சாலும் நமக்கு அந்த ஆட்டம் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஹவர் தேர் ஆர் அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க, சிலிக்கானோட அந்த சர்ஃபேஸ் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தெரியும். என்னது? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அண்ட் இது இந்த கான்வர்சேஷனில் 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னன்ட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது? பிளாஸ்மா. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கானோட படம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் டூ யூ நோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் அபண்டன்ட் ஆட்டம் இந்த யூனிவர்ஸ் இஸ் அ ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் அணு வந்து எது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ 74% ஆஃப் த ஆட்டம் இந்த யூனிவர்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இந்த அண்டத்தில் 74% அணுக்கள் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான். இருந்தாலும் ஒரு 3 வந்து முக்கியமான அணுக்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா அயன், ஆக்சிஜன், அப்புறம் சிலிக்கான். நெக்ஸ்ட் வந்து மாலிகூல்ஸ். ஸோ மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னது? மூலக்கூறுகள். ஸோ ஒரு ஆட்டம் இல்லை ஒரு அணு இல்லைன்னா 2 அணு ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம் கூட, ஒரு அணு வந்து இன்னொரு அணு கூட வந்து கம்பைன் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிறதா என்னது? மாலிகூல்ஸ், அதாவது மூலக்கூறுகள். ஸோ when an atom combines with another atom and forms a compound, அது வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாலிகூல், அதாவது மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a molecule is made up of 2 or more atom chemically combined. ஸோ அதான் வந்து திரும்பவும் சொல்லியிருக்காங்க, 2 or more atoms வந்து கெமிக்கலாக வேதி இணைப்பால் வந்து இணைகிறது தான் இந்த மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீத் பண்ணல ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஆக்சிஜனில் வந்து 2 எப்படி கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுனா நமக்கு வந்து ஆக்சிஜன் கேஸ். ஓகேவா? ஸோ அப்போ மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு அணு வந்து இன்னொரு அணு கூட வந்து இணைந்து உருவாகும் ஒரு காம்பவுண்ட், அதாவது கூட்டுப்பொருள் தான் வந்து என்னென்னா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சுவாசிக்கும் அந்த காட்டில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டமால் ஃபார்ம் ஆனதா. அதே மாதிரி ஓசோன் இருக்குல்ல, ஓசோன் லேயர் வந்து O3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து எவ்வளோ ஆட்டம்? 3 ஆட்டம். ஓகே. அண்ட் நம்ம வாட்ரு இருக்குல்ல, ஸோ அந்த வாட்ரு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம், இது கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து என்னென்னா வாட்டர்.
So molecules also exhibit the properties of matter and have individual existence. அதாவது இந்த மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னது, இந்த மூலக்கூறுகள் இல்லை. ஸோ அது வந்து அந்த அணுக்களோட பண்புகளை வந்து வெளிப்படுத்துகிறது. அதே வேளையில் அவை தனித்தும் காணப்படுகிறது. ஸோ இண்டிவிஜுவலாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாலிகூல் கேன் பி ஃபார்ம்டு பை த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த மூலக்கூறுகள் வந்து ஒரே வகையான அணுக்கள் அல்லது வேறு டிஃப்ரெண்ட் வகையான அணுக்களால் வந்து நம்ம சேர்ந்து வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மாலிகூலை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா, அதாவது மாலிகூல் விச் கண்டெயின் ஒன்லி ஒன் ஆட்டம், அதை வந்து மோனோ அட்டாமிக் மாலிகூல் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரணு மூலக்கூறுகள். இதை வந்து இன்னர்ட் கேஸஸ் வந்து எக்ஸாம்பிள், அதாவது மந்த வாயுக்கள். அப்புறமா ஒரு மாலிகூல் ஒரு மூலக்கூறில் வந்து 2 ஆட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து டை அட்டாமிக் மாலிகூல். எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன். அப்புறம் 3 ஆட்டம்ஸ் இருந்துன்னா அது என்னது, ட்ரை அட்டாமிக் மாலிகூல். எக்ஸாம்பிள் வந்து ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. அப்புறமா வந்து 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது, பாஸ்பேட், சல்ஃபர் எக்ஸெட்ரா. அண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, தனிமங்கள் இல்லையா. ஸோ தனிமத்தின் மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மாலிகூல் ஆஃப் அன் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன்ஸ். அதாவது ஒரு தனிமத்தின் மூலக்கூறுகள் வந்து இந்த வேதி பிணைப்பில் இணைந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான ஆட்டம், ஒரே வகையான சேம் ஆட்டம்ஸாக இருக்கிறது தான் வந்துன்னா மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட். அது 3.1 டேபிளில் வந்து அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ காம்பவுண்டுக்கும் எலமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எலமெண்ட்டில் வந்து சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். காம்பவுண்ட்ஸ் அதாவது சேர்மங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வாட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா. ஸோ நம்ம அந்த ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்குல்ல, அந்த ஆட்டமோட அந்த ரேஷியோ வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மாறாமல் அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த வாட்டர் வந்து லிக்விடாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, ஆர் கேஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட ரேஷியோ, அந்த அட்டாமிக் ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபிள் தான் நம்ம என்னென்னா எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் வந்து எல்லா சேர்மங்களின் மூலக்கூறில் வந்து என்ன அப்ளை பண்ணோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே பிஸ்மத்தின் டயரியா மெடிசின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வயிற்றுப்போக்குக்கு மருந்தில் பிஸ்மத். ஸோ பிஸ்மத் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிற ஒரு எலமெண்ட். அதை வந்து இன்னொரு எலமெண்ட்டு கூட தனிமத்தை கூட கம்பைன் பண்ணும்போது அதை நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்குக்கு வந்து மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3.1 டேபிளில் வந்து சேம் ஆட்டம், அதாவது எலமெண்ட்ஸ், மாலிகுலர் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ சேம் ஆட்டம் வந்து என்னது, குளோரின், Cl2 இருக்குது. அப்போ Cl சேம் ஆட்டம். அப்புறம் ஆக்சிஜன் கேஸ்னால் O2, ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம். நைட்ரஜன் கேஸ் அப்படின்னா 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிஃப்ரெண்ட் ஆட்டம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம். அதே மாதிரி அமோனியா, NH3, ஹைட்ரஜன் குளோரைடு, HCl. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம் தான் வந்து காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம். முன்னாடி பார்த்தது வந்து சேம் ஆட்டம், அதான் நம்ம பார்த்தோம். மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட் அண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3.1ல் காம்பவுண்ட் வித் சேம் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அங்கே காம்பவுண்ட் வராது, ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸில் தானே சேம் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ சில தனிமங்களின் மூலக்கூறுகள் அப்படின்ட்டு வரும். இங்கே வந்து காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மங்கள் தான் வரும். அப்புறமா எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். எலமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமங்கள். மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட். ஸோ மேட்ரை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேட்ரை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து திரும்ப எப்படி கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை ஆகும். ஓகேவா. ஸோ மேட்ரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் எலமெண்ட். ஸோ மேட்ரோட அந்த பருப்பொருளோட எளிமையான ஒரு ஃபார்ம் தான் வந்து என்ன அப்படின்னா தனிமம். நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த உப்பு இருக்குல்ல, காமன் சால்ட், அதோட ஃபார்மில் வந்து NaCl, அது வந்து சோடியம் குளோரைடு. அண்ட் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா சோடியம் அண்ட் குளோரைடு. அண்ட் வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதே மாதிரி வாட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்புறம் வந்து மேக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிராக்கர்ஸ், வெடிமருந்து வந்து வெடிப்பொருட்களை வந்து தயாரிக்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சல்ஃபர் வந்து எதுக்கு அப்படின்னா உரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க.
கேலியம் வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிலிக்கான் வந்து எங்கே அப்படின்னா கம்ப்யூட்டர் சிப்ஸில் வந்து அதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் 118 எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 94 எலமெண்ட்ஸ் வந்து இயற்கையாகவே இருக்கிறது. ரிமைனிங்காக இருக்கிற 24 வந்து அந்த லேபரட்டரி இருக்குல்ல, ஆய்வகங்களில் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்டும் வந்து திரும்ப கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா மெட்டல், நான் மெட்டல், அப்புறம் வந்து மெட்டலாய்டு. ஸோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னது, அதோட வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ராபர்ட் பாயிலை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து முதலாக இந்த எலமெண்ட் தனிமம் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணது. அண்ட் அது மட்டும் இல்லை, இவன் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஹீஸ் ஏர்லி ப்ரொபோனன்ட் ஆஃப் த எலமெண்டல் நேச்சர் ஆஃப் த மேட்ரு. ஸோ அந்த மேட்ரோட அந்த தனிமங்களின் பண்பை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து இவர் தான். அண்ட் ஆல்சோ வந்து நேச்சர் ஆஃப் வேக்கம், அதாவது வெற்றிடத்தின் தன்மை இவர் தான் முதலில் கண்டுபிடிச்சார். இவருக்கு வந்து இவரை வந்து பற்றி தெரியறதுக்கு அந்த பெஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெஸ்ட்டில். ஸோ இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பாயில்ஸ் லா இருக்குல்ல, ஸோ பாயில் விதியின் மூலம்தான் இவர் வந்து நன்கு அறியப்பட்டார். ஸோ மெட்டல், நான் மெட்டல் அண்டு மெட்டலாய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மெட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஜுவல்லரி, டூல்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கருவிகள், ஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து எதால் மேடாக இருக்கும் அப்படின்னா சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம் இதால் வந்து மேடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹேமர் யூஸ் பண்ணி அதை வந்து ஹேமரிங் பண்ணலாம், ஆர் வந்து அடிக்கலாம், இல்லைனா அதை வந்து ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதை அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட் சச் எலமெண்ட் டேட் ஆர் மேலியபிள். ஸோ இது வந்து மேலியபிள், அதாவது நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டலை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலாக ஹார்டாக இருக்கும். அண்ட் அது வந்து பளபளக்கிற ஒரு எலமெண்ட், ஓகேவா, ஷைனி எலமெண்ட். அண்ட் எக்ஸப்ட் வந்து எது அப்படின்னா இது வந்து சாஃப்டாக இருக்கும் மெட்டலில், சோடியம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லா மெட்டலும் மெர்க்குரியை தவிர எல்லாமே வந்து சாலிடாக இருக்கும், ஓகேவா, திண்மமாக இருக்கும். ஆனால் இந்த மெர்க்குரி மட்டும் என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட்டாக இருக்கும். ஸோ மெர்க்குரி அப்படின்னா என்னது, பாதரசம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெர்க்குரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்புறமா வந்து மெட்டல் வந்து மேலியபிள், ஆல்ரெடி சொன்னால அது எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை பெண்ட் பண்ணி அதை வந்து ஒயர்ஸாக வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான ஒரு குட் கண்டக்டர்ஸ் என்னென்னா மெட்டல்ஸ் தான், ஓகேவா. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது, மின்னோட்டம் மற்றும் அந்த வெப்பத்தை வந்து கடத்தும் ஒரு கடத்தியாக இருக்கிறது, ஓகேவா. குட் கண்டக்டர்ஸ் வந்து இந்த மெட்டல்ஸ். காப்பர், லெட்டிங், நிக்கல்ஸ், அயன், சிங்க், கோல்டு, மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல். ஸோ நான் மெட்டல் வந்து என்ன அப்படின்னா அப்படியே அந்த மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த நான் மெட்டல் வந்து டல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து பலன்னு இருக்காது. ஆனால் ஒரே எக்ஸப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டைமண்ட் இருக்குல்ல. ஸோ டைமண்ட் வந்து ஒரு நான் மெட்டல் தான், ஆனால் அது வந்து பலன்னு இருக்கும். அண்ட் அது வந்து ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். அண்ட் இந்த நான் மெட்டல் வந்து கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். நான் மெட்டல் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அப்புறம் வந்து குளோரின் வந்து கேஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். இதே கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பர் வந்து சாலிடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சராக. ஸோ லிக்விடாக இருக்கிற ஒரே ஒரு நான் மெட்டல் என்ன அப்படின்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் எது அப்படின்னா புரோமின். ஸோ நான் மெட்டல் வந்து இந்த ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது, ஓகேவா. அண்ட் ஹவர் கிராஃபைட், ஆனால் எக்ஸப்ட் கிராஃபைட். ஸோ கிராஃபைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் அப்படின்னா என்னது, உலோகங்கள். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா என்னது, அலோகங்கள். ஸோ மெட்டல் வந்து லஸ்டர்ஸ், தே ஹாவ் ஷைனி சர்ஃபேஸ். ஸோ அது வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த பளபளப்பாக இருக்கும்ல, அதான் சொல்லியிருக்காங்க. நான் மெட்டல் வந்து அது வந்து பளபளப்பாக இருக்காது, அதோட சர்ஃபேஸும் வந்து அந்த பளபளப்பு மாதிரி இருக்காது. ஸோ மெட்டல் வந்து ஹார்டாக இருக்கும், நான் மெட்டல் வந்து சாஃப்டாக இருக்கும். மெட்டலை வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் பெண்ட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நான் மெட்டல் வந்து அப்படி வந்து பெண்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து குட் கண்டக்டர்ஸ் தான், கடத்திகளாக செயல்படுது. அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் கிடையாது, கடத்தாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். அதே மாதிரி அது வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை வந்து கடத்தும் இல்லையா. இங்கே வந்து இது ரெண்டையும் வந்து எக்ஸப்ட் வந்து என்ன சொன்னேன், கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், மற்றது வந்து எதுவுமே கடத்தாது. மோஸ்ட் மெட்டல் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ராக். ஸோ நிறைய மெட்டலை நம்ம அடிக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும். ஹென்ஸ் தே ஆர் யூஸ் டு மேக் ஆப்ஜெக்ட் லைக் பெல்ஸ். ஸோ பெல் எல்லாமே செய்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் மெட்டல் வந்து எந்த சவுண்டுமே வந்து நம்ம அடிக்கும் போது எந்த சவுண்டுமே வந்து கேட்காது. அப்புறமா வந்து என்னென்னா மெட்டலாய்ட்ஸ்.
ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா உலோக போலிகள். ஸோ மெட்டலாய்ட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டலோட பண்புகள் வந்து அது காமிக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான் வந்து சம் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக வந்து சம்டைம்ஸ் வந்து இது மெட்டல் ஆர் நான் மெட்டலாக ஆர் மெட்டலாய்டான்னு கேட்பாங்க. ஸோ சிலிகான் வந்து மெட்டலாய்டு, போரான் வந்து மெட்டலாய்டு, ஜெர்மேனியம் வந்து மெட்டலாய்டா, ஆர்சனிக் வந்து மெட்டலாய்டு, ஆன்டிமனி வந்து மெட்டலாய்டு, அப்புறம் டெலூரியம் வந்து என்னென்னா மெட்டலாய்டு தான். அப்புறமா சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ சிம்பிள் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆர் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கெமிக்கல் இக்குவேஷன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த தனிமங்களோட குறியீடு வேணும். ஸோ அந்த சுருக்கமாக வந்து எழுதுவோம்ல, அதுதான் தெர் இஸ் எ யூனிக் சிம்பிள் ஃபார் ஈச் எலிமெண்ட். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட குறியீடு வந்து இருக்குது. இட் ரெப்ரசன்ட் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இது வந்து என்ன, இக்குறியீடு வந்து அந்த அந்த எலமெண்ட்டில் இருக்க ஒரு ஆட்டமை தான் குறிக்கிறது. அதை மறந்துடாதீங்க. The symbol is usually derived from the name of the element. ஸோ சிம்பிள் வந்து யூஸ்வலாக அந்த நேம் அந்த எலமெண்ட்டோட நேம்லேருந்து தான் வந்து நம்ம எடுத்துப்போம். அது வந்து இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, லாட்டினாக இருந்தாலும் சரி. இந்த சிம்பிளை வந்து யார் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, IUPAC அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க அந்த அமைப்பினால் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஸோ டால்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் அ சிம்பிள் ஃபார் எலமெண்ட் இன் அ வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குறியீடுகளை வந்து தகுந்த முறையில் பயன்படுத்துறது யார் அப்படின்னா டால்டன் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த என்ன அந்த சிம்பிள் ஃபார் எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணது யார், டால்டன் தான். அண்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணது யார், ராபர்ட் பாய்லே. ஓகேவா? அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வென் ஹி யூஸ் எ சிம்பிள் ஃபார் அன் எலமெண்ட் ஹி ஆல்சோ மென்ட் அ டெஃபினிட் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நேமிங் பண்ணும்போது அந்த தனிமத்தோட அந்த ஒரே ஆட்டமை மட்டும்தான் வந்து குறிக்கும். அண்ட் ஒரு தனிமத்தின் பேரில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரே எழுதலாம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட நேம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 லெட்டர் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோட நேமை வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ சம் ரூல்ஸ் வந்து இருக்குது என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். டூ யூ நோ வந்து என்ன அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் த பிகினிங் த நேம் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேர் டிரைவ்டு ஃப்ரம் த நேம் ஆஃப் த பிளேஸ் வேர் தே வேர் ஃபவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பிகினிங்கில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தனிமங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த இடத்தோட நேமில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த தனிமத்தோட பெயர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சிப்ரஸ், சம் நேம்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர். ஓகேவா? காப்பர் வந்து சிப்ரஸ் எடுத்தனால ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து சில எலமெண்ட்ஸுக்கு வந்து கலர் வச்சும் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் எல்லோ. ஸோ கோல்டு அப்படிங்கிறது எல்லோ, அந்த மாதிரி அந்த கலரை வச்சு எடுத்துக்காங்க. Nowadays IUPAC approves names of elements. Many of the symbols are the first 1 or 2 letter of the elements name in English. ஸோ IUPAC தான் வந்து அப்ரூவ் பண்ணும். அண்ட் அதோட சிம்பிளோட நேம் வந்து அந்த இங்கிலீஷ் லெட்டரோட ஃபர்ஸ்ட் ஆர் 2 லெட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சிம்பிள் வந்து எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அண்ட் ஸோ கேபிட்டல் லெட்டர்னா அப்பர் கேஸ் அண்ட் செகண்ட் லெட்டர் வந்து எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும், அதாவது லோயர் கேஸாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ கெமிக்கல் சிம்பிள் வந்து யூஸ்வலி கன்ஸ்ட் ஆஃப் 1 or 2 லெட்டர்ஸ். ஸோ ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லைனா 2 லெட்டர்ஸாக இருக்கலாம். த சிம்பிள் ஆஃப் மோஸ்ட் எலமெண்ட் கரஸ்பாண்டட் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தேர் இங்கிலீஷ் நேம். ஸோ அந்த சிம்பிள் வந்து அதோட இங்கிலீஷ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜனுக்கு ஓன்னு போடுறோம், ஹைட்ரஜனுக்கு ஹெச்னு போடுறோம். ஸோ அதுதான். அண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம வந்து ஹியூமன் பாடியில் இருக்கிற அந்த தனிமங்கள் என்ன அப்படின்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மனித உடலில் உள்ள தனிமங்கள். ஸோ nearly 99% of the mass of our human body consists 6 chemical elements, namely oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium, phosphorus. ஸோ நம்ம உடம்புல 99% வந்து 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், அது நமக்கு தெரியும், கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அண்டு பாஸ்பரஸ் இருக்குது. அனதர் 5 elements மேக் அப் மோஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் பர்சன்ட். ஸோ 99% இருந்துச்சுன்னா அப்போ ஒரு 1% வந்து வேற ஒரு 5 elements இருக்குது. அது என்ன அப்படின்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்டு மெக்னீஷியம். ஓகே, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் வந்து 6 எலமெண்ட்ஸும் 99% இருக்குது. அனதர் ஒரு 5 elements ஆன பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன் அண்ட் மெக்னீஷியம் வந்து அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேவா? எலமெண்ட்ஸ் இன் ஏர், அதாவது காற்றில் உள்ள அந்த தனிமங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஏர் வந்து மிக்சர் ஆஃப் கேஸ். ஸோ ஏரில் வந்து நிறைய வாயுக்கள் இருக்கும். த மாலிகூல்ஸ் ஆஃப் 2 different elements நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மேக் அப் about 99% ஆஃப் த ஏர். ஸோ நைட்ரஜன் மற்றும்
அந்த ஆக்சிஜன் வந்து சேர்ந்தாலே அந்த ஆக்சிஜன் அந்த ஏரில் வந்து 99% தான் இருக்குது. அந்த ஏரில் இருக்கிற 99% கேஸ் வந்து ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கம்பைன் பண்ண சேரும்போது அதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. த ரெஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது தவிர ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நைட்ரஜன் வந்து ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதர் கேஸஸ் சஜஸ் நியோன் ஹீலியம் அண்ட் மீத்தேன் ஆர் ப்ரெசன்ட் ட்ரேஸ் அமௌண்ட். ஸோ கொஞ்சமாக இருக்கிறது வந்து ஹீலியம், நியான், மீத்தேன் வந்து எல்லாம் மிக குறைந்த அளவில் வந்து காணப்படுகிறது. ஸோ ஆக்சிஜன் இஸ் அ லைஃப் கிவிங் எலமெண்ட் இந்த இயர். ஸோ ஆக்சிஜன் தான் வந்து என்ன அப்படின்னா உயிர் கொடுக்கும் ஒரு தனிமம். Compounds அப்படின்னா என்னது, சேர்மங்கள். ஸோ a compound is a pure substance that is found when two atoms of two or more elements combine chemically in definite proportion. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் ஒரு தூய பொருள் தான் சேர்மம். ஸோ காம்பவுண்ட் வந்து என்னது, ஒரு தூய பொருள். அது எதனால் ஃபார்ம் ஆகுது, அந்த 2 or more elements வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறது தான் காம்பவுண்ட்ஸாக. So compounds exhibit properties that are entirely different from the properties of their elements. ஸோ அந்த எலமெண்ட் அந்த ஃபார்ம் ஆகுதில்ல அந்த காம்பவுண்ட். ஸோ அந்த சேர்மங்கள் வந்து அவற்றில் உள்ள அந்த தனிமங்கள் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் அதோட பண்புகள்லேருந்து முற்றிலும் வந்து வேறுபட்ட அல்லனா மாறுபட்ட பண்புகளை தான் வெளிப்படுத்தும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, the atom of the element hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form water. ஸோ அது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். ஆனால் வாட்டருக்கு வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் லிக்யூட் ஒயில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தோன்னா அது லிக்யூட்டாக இருக்கும், அதாவது திரவ நிலையில் இருக்கும். அதே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரஜன் அண்ட் கேஸை பார்த்தோன்னா அந்த கேஸை வாயுவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பண்புகளை வந்து சொல்லியிருக்காங்க. Also oxygen support fire whereas water is used as a fire extinguisher. அதாவது ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த வந்து ஃபயர் வந்து வரும் இல்லையா. ஸோ தீ வந்து எரியும். அதே மாதிரி வாட்டரை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த தீயை வந்து அணைக்க முடியும். அதே மாதிரி காமன் சால்ட் இருக்கா, சோடியம் குளோரைடு. ஸோ அது வந்து சோடியம் மற்றும் குளோரினால் ஃபார்ம் ஆனது அந்த சோடியம் குளோரைடு. இதை வந்து நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சோடியம் அண்ட் குளோரின் வந்து என்னென்னா பாய்சன். ஆனால் அது ரெண்டுமே வந்து சேரும்போது நம்ம அதை வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் தனித்தனியாக வந்து அது வந்து பாய்சன், நம்ம அதை வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் அந்த ஃபார்ம் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பண்புகள் வந்து அந்த ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் வந்து வெளிப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்புறமா வந்து காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஒன்லி when the constituent element combine in a fixed proportion. ஸோ ஒரு ஃபிக்ஸட் ப்ரொப்போர்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். தனிமங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலே என்ன ஃபார்ம் ஆகுது, காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பவுண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலமெண்ட்டுக்கும் அந்த காம்பவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட். காம்பவுண்டை வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் மெத்தடால் காம்பவுண்டை பிரேக் டவுன் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ அது வந்து வேறுபட்ட அந்த எலமெண்ட்ஸால் தனிமங்களால் வந்து ஃபார்ம் ஆகனால அந்த இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஆனால் ஃபிசிக்கல் மெத்தடில் பிரேக் டவுன் பண்ண முடியாது. பட் வந்து இதை வந்து கெமிக்கல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் மெத்தடில் பிரேக் டவுன் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் that are chemically combined. ஸோ சோடியம் குளோரைடு cannot be separated by physical methods such as filtration. ஸோ ஃபில்ட்ரேஷன் பண்ணி வந்து சோடியம் குளோரைடை வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அதை என்ன பண்ணலாம், நம்ம செப்பரேட் பண்ணலாம். எந்த வழியில் செப்பரேட் பண்ணலாம், கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணலாம். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டோட டிஃப்ரென்ஸ். எலமெண்ட் வந்து ஒரு சிமிலர் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு எளிமையான ஒரு சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் எலமெண்ட் 2 or more எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்டு கிடைக்கும். காம்பவுண்டை வந்து அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு எலமெண்ட் கிடைக்கும். ஆட்டம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். எலமெண்டோட ஒரு அடிப்படை துகளாக எது இருக்குது அப்படின்னா அணுக்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து காம்பவுண்டில் வந்து அடிப்படை துகளாக இருக்கிறது வந்து என்னென்னா மாலிக்யூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஃபார்முலே.
கெமிக்கல் ஃபார்முலே அப்படின்னா வேதியியல் வாய்ப்பாடு. ஸோ நம்ம வந்து வாட்டர் எப்படி எழுதுவோம், H2Oன்னு எழுதுவோம். இது வந்து என்ன அப்படின்னா அந்த வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா. இதில் இந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஈச் மாலிகுல் ஆஃப் ஒவ்வொரு அந்த வாட்டரில் இருக்க ஒவ்வொரு மூலக்கூறுலேயும் என்ன இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அண்ட் அது வந்து கம்பைன் வித் 1 ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேவா? ஸோ அந்த வாட்டரோட H2O இருக்குது. ஸோ அந்த வாட்டரில் இருக்க ஒவ்வொரு மூலக்கூறுலேயும் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆன அந்த வாட்டர் அதான் வந்து இருக்குது. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்மில் இருக்குல்ல அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் ஃபார்மில் அப்படின்னா வேதியியல் வாய்ப்பாடு அது வந்து ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தினையும் குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலமெண்ட் ப்ரெசென்ட் த மாலிகுல் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் மற்றும் ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கையும் வந்து நமக்கு இந்த தகவல்களை வந்து இது வந்து வழங்குது. அண்ட் in H2O small number beside H is called subscript. ஸோ அந்த H2 இருக்குல்ல அது வந்து சப்ஸ்கிரிப்ட். அண்ட் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மூலக்கூறு H என்னும் குறியீட்டின் அருகில் உள்ள அந்த சிறிய எண்ணை கீழ் குறியீடு. சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா கீழ் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. It tells the number of atoms of that element present in the molecule. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து அந்த மூலக்கூறில் இருக்குது அப்படிங்கிறத அந்த 2 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ நம்பர் பிசைட் த ஆக்சிஜனுக்கு கீழே வந்து எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்னென்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்குது. ஹென்ஸ் தெர் இஸ் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இன் வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறமா வந்து சோடியம் குளோரைடில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைட்னா NaCl. ஸோ NaCl ரெண்டுலேயுமே வந்து 1 தான் இருக்குது. அப்போ ஒரு ஆட்டம் ஆஃப் சோடியம் அண்ட் ஒரு ஆட்டம் ஆஃப் குளோரின். அமோனியா எடுத்துட்டோன்னா NH3. எனக்கு கீழே வந்து எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்ன ஒரு ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன். Hக்கு கீழே 3 இருக்கும்போது 3 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்புறமா C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ். அதில் வந்து சிக்கு கீழே வந்து என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 கார்பன் ஆட்டம். ஹெச்சில் கீழே வந்து என்ன இருக்குது 12 இருக்குது. அப்போ 12 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே கீழே வந்து என்ன இருக்குது 6. அப்போ 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. The chemical formula tells us the type of atom and the number of each type of atom in one molecule of a substance. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலா இருக்குல்ல இந்த வேதியியல் வாய்ப்பாடு வந்து ஒரு பொருளில் உள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் அந்த அணுக்களின் வகைகளையும் வந்து நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கு வந்து நம்ம தெரியும் H2O, குளுக்கோஸ் வந்து C6H12O6, அப்புறம் சால்ட் NaCl, எத்தனால் வந்து C2H5OH, அமோனியா வந்து NH3, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து H2SO4, மீத்தேன் வந்து CH4 அண்ட் சுக்ரோஸ் வந்து என்ன அப்படின்னா C12H22O11. அப்புறமா வந்து என்னென்னா அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியலில் இந்த அட்டாமிசிட்டி அப்படின்னா அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் 1 மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட் காம்பவுண்ட் ஆர் ஏ சப்ஸ்டன்ஸ். ஒரு தனிமமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு காம்பவுண்ட் அந்த அதாவது காம்பவுண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சேர்மமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதில் அடங்கி இருக்க ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து சொல்கிறது என்னென்னா அணுக்கட்டு எண் அப்படின்னு இல்லைன்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் அப்படின்னு ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் மாலிகுல் இல்லையா O2 வரதுனால அது வந்து டைஅட்டாமிக் மாலிகுல். It means that molecule of oxygen contain 2 atoms hence its atomicity is 2. ஓகேவா? ஸோ அதில் வந்து 2 ஆட்டம் இருக்கிறனால அதோட அட்டாமிசிட்டி வந்து 2. அதே மாதிரி பாஸ்பரஸ் எடுத்தோம் அப்படின்னா P4 எடுக்கிறோமா. ஸோ அதில் வந்து 4 ஆட்டம் இருக்குது. சல்ஃபர் வந்து S8. அப்போ 8 ஆட்டம்ஸ் இருக்குது. அதனால அதோட அட்டாமிசிட்டி வந்து 4 and 8. ஸோ ஃபார் மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தேன் 1 டைப் ஆஃப் ஆட்டம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரே அந்த O2 அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது இல்லையா. ஸோ சில மாலிகுல்ஸில் வந்து அந்த நிறைய ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கவுண்ட் பண்ணும் அட்டாமிசிட்டி எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஆட்டமோட அந்த நம்பரை வந்து சும்மா ஆட் பண்ணாலே நமக்கு வந்து அட்டாமிசிட்டி கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து H2SO4 இருக்கா. ஸோ H2SO4ல் Hக்கு கீழே எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் Sக்கு கீழே வந்து என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு கீழே வந்து என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 4. அப்போ 2 + 1 + 4. அப்போ என்ன நமக்கு கிடைக்கும் 4 + 2 வந்து 6, 6 + 1 வந்து 7. அப்போ அதில் இருக்க அட்டாமிசிட்டி வந்து என்னென்னா 7. ஓகேவா? இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 1 molecule of water contain 2 hydrogen and 1 atom. ஸோ வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா H2O. அப்போ 2 + 1 வந்து என்னது 3. அப்போ அதோட அட்டாமிசிட்டி வந்து என்னது 3. ஓகேவா?
ஸோ இங்கே வந்து நிறைய எலமெண்ட்ஸோட தனிமங்களோட அட்டாமிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன அப்படின்னா 2, அப்புறம் ஹீலியமுக்கு வந்து 1, லித்தியமுக்கு வந்து 1, பெர்லியமுக்கு வந்து 1, நைட்ரஜனுக்கு வந்து 2, ஆக்சிஜனுக்கு வந்து 2, அண்ட் எலமெண்ட்ஸுக்கான அந்த எஃப் வந்து ஃப்ளூரின் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 2, நியான் வந்து 1, சோடியம் வந்து 1, மெக்னீஷியம் வந்து 1, பாஸ்பரஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல 4, சல்ஃபர் வந்து 8. நம்ம பாஸ்பரஸ் வந்து P4 அப்படி தானே போடுவோம், அதனால தான் வந்து 4. சல்ஃபர் வந்து எப்படி போடுவோம், S8ன்னு போடுவோம், அதனால் 8. ஹைட்ரஜன் வந்து H2 2, ஹீலியம் வந்து எதுவுமே போட மாட்டோம் 1, லித்தியம் பெர்லியம் எல்லாமே 1, நைட்ரஜன் N2 அப்படின்னு போடுவோமா அது வந்து 2, ஆக்சிஜன் வந்து 2, ஃப்ளூரின் வந்து 2, அப்புறம் நியான் சோடியம் மெக்னீஷியம் வந்து 1, பாஸ்பரஸ் 4 அண்ட் சல்ஃபர் வந்து 8. ஸோ இதை கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ அந்த டெம்பரேச்சரோட எஃபெக்ட், அதாவது திண்மம் திரவம் மற்றும் வாயுக்கள் மீது வெப்பத்தின் விளைவு வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச் வெரி க்ளோஸ்லி. சாலிடில் வந்து என்னது, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ திடப்பொருட்களையும் வந்து அவரின் துகள்கள் வந்து மிக நெருக்கமாக இருக்கும். அப்போ அந்த சாலிட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பார்ட்டிகல் இந்த கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் வைக்ரஸ்லி. அதாவது அந்த திடப்பொருளை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது, அதாவது ஹீட் பண்ணும்போது அவற்றில் இருக்கிற அந்த துகள்கள் வந்து ஆற்றலை பற்றி தீவிரமாக அதிர்வுறுகின்றன, அதாவது வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து முன்னாடி அந்த 6th டேர்மில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த எனர்ஜி கிடச்சி அது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ தே மூவ் ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் ஒன். ஸோ அது என்னென்னா அது வந்து மூவ் ஆகும், ஓகேவா, ஒன்றே பிரிந்து சொல்லிக்கிறார். திஸ் காஸ் வால்யூம் ஆஃப் மேட்டர் டு இன்க்ரீஸ். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாலிட் பார்ட்டிகல் எடுத்துட்டோம், அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் வந்து அதில்னா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட் பண்ணனால எனர்ஜி கெயின் ஆகி அது வந்து மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதனால் வந்து அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது விரிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The matter begins to expand when heated and the volume increases due to the increase in the distance between the particle. அப்படியே க்ளோஸாக வந்து பேக் பண்ணி இருக்கும்போது ஹீட் பண்ணும்போது அது வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாலிட்டுக்குள்ளாடி இருக்கிற பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுது, அதனால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த சாலிட்டோட அந்த சைஸ் இருக்குல்ல அது வந்து சேமாக தான் இருக்கும், வால்யூம் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 6th டேர்மில். ஸோ டவுட் இருந்தால் 6th டேர்ம் அதை ஒரு தடவை கூட எடுத்து பாருங்கள். How do hot air balloons float? When air inside the hot air balloon is heated with a burner. ஸோ வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஹாட் ஏர் பலூன் அப்படின்னா என்னது, வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூன் வந்து எப்படி வந்து மிதக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பலூனில் உள்ள காற்றை வந்து வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது விரிவடைகிறது. அண்ட் எக்ஸ்பேன்ஷன் காசஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஏர் இன்சைட் த பலூன் டு டிக்ரீஸ். ஸோ இந்த விரிவடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்றோட அடர்த்தி வந்து குறைகிறது. அதனால் the air inside the balloon has lower density than the air outside the balloon. ஸோ டென்சிட்டி வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த ஒரு பொருளில் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இன்னொரு பொருளில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அதிகமாக இருக்கிற அந்த பொருளில் வந்து இந்த கம்மியாக இருக்கிற அந்த பொருளை வந்து போட்டோம், டென்சிட்டி கம்மியாக இருக்கிற பொருளை போட்டோம் அப்படின்னா அது வந்து மிதக்கும், அது வந்து ஃப்ளோட் ஆகும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ வந்து அந்த பெலூனில் இருக்கிற அந்த ஏர் வந்து டென்சிட்டி வந்து கம்மியாயிடுச்சு, அடர்த்தி வந்து குறையுது. அப்போ வெளியில் அவுட் சைடில் இருக்கிற ஏரோட டென்சிட்டி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா அது வந்து ஃப்ளோட் ஆகுது, ஓகேவா. அதை தான் அந்த இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பேன்ஷன் த மாஸ் ஆஃப் த மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். அதாவது நம்ம ஹீட் பண்ணும்போது இல்லைன்னா அதாவது வெப்பப்படுத்தும் போது அந்த பருப்பொருள் இருக்குல்ல, அந்த மாஸ் இருக்கிற, ஸோ அந்த பருப்பொருள் அப்படின்னா அந்த மேட்டர், ஸோ அதில் இருக்கிற அந்த நிறை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. வால்யூம் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ அதோட நிறை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. அடுத்தது வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஓகேவா. இப்போ வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 ஆட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பார்ட்டிகளை நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த 10 வந்து 11 ஆகாது, அந்த 10ஓட அந்த ஸ்பேஸிங் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதோட வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகும், அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, அதோட அந்த மாஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் டூரிங் ஹீட்டிங் த மாஸ் ஆஃப் மேட்டர் இஸ் கன்சர்வ்டு.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது நிறையானது மாற்றமடையாமல் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அன் iron locked distance between the iron particle increases when they gain enough heat. அதாவது ஒரு இரும்பு பூட்டில் உள்ள துகள்கள் வந்து வெப்ப ஆற்றலை பெறும்போது அவற்றுக்கு இடையிலான இடைவெளி வந்து அதிகரிக்கிறது. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. ஹவ் த நம்பர் ஆஃப் அயன் பார்ட்டிகல் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அந்த எண்ணிக்கை வந்து அந்த துகள்களோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த மாஸ் ஆஃப் த அயன் லாக் இஸ் கன்சர்வ்டு. அதனால் அந்த இரும்பு பூட்டோட அந்த நிறையில் வந்து மாற்றம் ஏற்படுவதில்லை. அதோட அந்த வால்யூம் மட்டும்தான் வந்து மாற்றம் ஏற்படும். வேறு எதுக்குமே வந்து என்ன ஆகாதுன்னா மாற்றம் ஏற்படாது. The melting of ice is an example for the change of status of matter. ஸோ வந்து பனிக்கட்டி வந்து உருகுதல் வந்து பருப்பொருளின் நிலை மாற்றத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. The change in the state of matter occurring during melting, boiling and freezing and condensation. When the particle possess enough energy, they overcome the strong force of attraction between one another. They break free from one another and move randomly. For example, when solid is heated to 0 degrees Celsius, it melts to become liquid water. In the same way, when liquid water is heated to 100 degrees Celsius, it boils to become steam. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பனிக்கட்டி வந்து உருகுதலில் வந்து பருப்பொருளோட நிலை மாற்றத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இந்த உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகளில் வந்து பருப்பொருள் அப்படின்னா மேட்டர். ஸோ அதில் வந்து நிலை மாற்றம், அதாவது அந்த மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பருப்பொருட்களின் துகள்கள் வந்து போதுமான வெப்ப ஆற்றலை பெறும்போது ஸோ அந்த மாஸில் இருக்கிற அந்த மேட்டரில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸில் வந்து தேவையான வெப்ப ஆற்றலை வந்து பெறும்போது அவற்றுக்கு இடையிலான அந்த வலுவான ஈர்ப்பு விசையானது குறைகின்றது. ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. எனவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த துகள்கள் வந்து ஒன்றை விட்டு ஒன்றி விலகி சென்று சீரற்ற முறையில் நகர்கின்றன. ஸோ அது வந்து க்ளோஸ்லி பேக்டாக இருக்கிறது. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இன்னொரு பிளேஸுக்கு அது அங்கேருந்து மூவ் ஆகி போகுது. ஸோ தே பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another and move randomly. அதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பனிக்கட்டி இருக்குல்ல, ஐஸை வந்து 0 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது தண்ணீராக மாறுது. அதே மாதிரி அந்த தண்ணீரை வந்து நம்ம இப்போது என்ன பண்ணோம் 100 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது வந்து ஆவியாக மாறுது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ் இருக்குது, அதை ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ அந்த அதில் இருக்கிற துகள்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பருப்பொருளில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு வந்து என்ன, ஃபஸ்ட்டு சாலிட். when solid is heated, the particle gain energy and vibrate மோர் வைகரஸ்லி. அதாவது இந்த திடப்பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அந்த துகள்கள் வந்து ஆற்றலை பெற்று மிக தீவிரமாக அது வந்து என்னாவது வைப்ரேட் ஆகி அது வந்து மூவ் ஆகும். செகண்ட் வந்து லிக்விட் எடுத்துட்டோம் அப்படின்னா when the melting point is reached, the melting occurs, the solid changes into its liquid state. ஸோ உருகு நிலையை வந்து அடையும் போது அந்த உருகுதல் மெல்ட்டிங் வந்து நடக்குது. அந்த திண்மம் வந்து திரவமாக மாறுகிறது. when a liquid is heated, a particle gain energy and vibrate more. அதே மாதிரி இந்த திரவத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எனர்ஜியை பெற்று அது திரும்பவும் வந்து என்ன தீவிரம் அடைகிறது, அது வைப்ரேட் ஆகுது. கேஸ் பாய்லிங் அக்கர்ஸ் when boiling point is reached. ஸோ கொதி நிலையை வந்து அடையும் போது கொதித்தல் வந்து நடைபெறுகிறது. அண்ட் the liquid changes into gaseous state. ஸோ திரவம் நிலையில் இருக்கிறத வந்து என்ன ஆகுமா வாயு நிலையாக மாறுகிறது. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.